மூத்த பத்திரிகை சொல்லியிருக்காரு. சாத்தியமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் ஒரு பீப்புள்ஸ் திருப்பூர் பல்லடம் ரோடு கணவதிபாளையம். வீட்டு உபயோகப் பொருட்கள் அனைத்தும் மலிவான விலையில் குறைவான விலையிலும் கிடைக்கும். வாருங்கள், கணவதிபாளையம் ரோடு, கணவதிபாளையம், மித்தி அண்ட் கோ. விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட 6 மாவட்டங்கள் கிட்டத்தட்ட அவருடைய சுற்றுப்பயணத்தை மக்கள் சந்திப்பை நடத்தியிருந்தார். இந்த 6 மாவட்டத்தில் 5 மாவட்டம் முடித்து 6வது மாவட்டம் வரையில் ஒரு நம்ம எதிர்பார்க்க முடியாத ஒரு விபத்து ஏற்பட்டது. அது சிபிஐயில் இருக்குது, அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இந்த இடத்துல என்னுடைய கேள்வி, மெயினான கேள்வி என்ன பண்ணாக்க, நிறையா பேர் பதிவு பண்ணாங்க அந்த பேருந்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத. நம்ம இமானண்ணன் கூட ஒரு வீடியோவில் கூட கேட்டிருந்தாங்க, இவ்வளோ ரகசியமாக இவ்வளோ சொகுசாக ஒரு பேருந்து வருது, இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு எனக்கும் தெரிஞ்சுக்கல, ஏன்னா ஒரு நேரலையில் என்ன கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு மாதம் அந்த விபத்து நடந்ததுலேருந்து மூத்த பத்திரிகையாளர் என பேர் பதிவு பண்ணலாம், ஏன்னா அவர் சொல்லியிருக்க வார்த்தைகள் அப்படி. நம்ம நக்கீரன் அவங்க ஒரு கருத்துக்கள் வெளியிட்டிருக்காரு. என்ன அப்படின்னாக்க, 60 ட்ரோன் கேமராக்கள் மேலே ஷூட்டிங் ஜனநாயகன் படத்தை ஷூட்டிங் எடுத்தாங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருந்தாங்க. அதை குறித்து நம்ம இமானன்ட்ட எனக்கு ஒரு டவுட்டு, அது எல்லாருக்குமே உள்ள சந்தேகம். ஏன்னா இதுவரைக்கும் தமிழக வெற்றி கழகமும் அதற்கான பதில் சொல்லவில்லை. அவர்களுக்கு ஆதரவாக பேசக்கூடிய தமிழ்நாடு இளைஞர் கட்சியும் இதுவரைக்கும் எந்த பதிலும் யாருமே சொல்லலை. ஆனால் கிட்டத்தட்ட திமுக சார்ந்தோ அல்லது திமுகவோட கூட்டணி இருப்பவர்கள் எல்லாருமே கேட்கக்கூடிய விஷயம், 60 ட்ரோன் கேமரா பறந்துச்சு, ஜனநாயகன் படம் அங்கே ஷூட்டிங் நடந்துச்சா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனால் உங்களுடைய கருத்துக்கள்ண்ணா? இந்த இரவு நேரத்துல விஜயை பத்தி கேட்டோன்னே எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்துருச்சு. இன்னும் சிறப்பா பேசலாம். இந்த தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வரட்டும். அவருடைய தலைவர் விஜய் அவர்கள் கொண்டு வரக்கூடிய அமைப்பு தமிழ்நாட்டுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கும், அவங்க இந்திய அளவுக்கு கூட போகட்டும், யாரு வானான்லாம் சொல்லல. ஆனா அவங்களுக்கு அரசியல் புரிதல் இருக்குதா அப்படின்னு கேட்டா இல்ல. இப்ப நக்கீரன் ஐயா சொன்னதை நான் உங்களுடைய பேட்டியில நேர்காணல்ல முதல் முறையே நான் தான் சொன்னேன். அந்த ஒரு கேரவன் பஸ்ல என்ன இருக்கு நீங்க பாருங்க. கரூர் சம்பவத்தை அவங்க ஜனநாயகம் படத்துல ஒரு ஷூட்டிங்கா வைப்பாங்கன்னு சொல்லி நான் முதல் முறையா சொன்னேன். நீங்க அதை எடுத்தே போடலாம் உங்களுடைய நேர்காணல்ல. நீங்க என்னுடைய நேர்காணல் நீங்க எடுக்கும் போது முதல் முறையா சொன்னதே நான் தான். அதுக்காக தான் நான் கேள்வி கேட்கும் பொழுதே நீங்க தான் ஃபர்ஸ்ட் சொன்னீங்க அப்படிங்கிற வார்த்தையை அந்த பின் பண்ணி நான் சொன்னது. ஆமாங்க ஐயா, அதாவது காமராஜர் ஐயா வாழ்ந்த இந்த தமிழ்நாடு, காமராஜர் ஐயா ஆண்ட இந்த தமிழ்நாடு, காமராஜர் ஐயாவை தலைவராக ஏற்றுக்கொண்ட இந்த தமிழக வெற்றி கழகம், காமராஜர் ஐயாவை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட இந்த தமிழக வெற்றி கழகம், இந்த அளவுக்கு எளிமையாவ, இந்த அளவுக்கு பணக்காரத்துவத்தோடைய காமராஜர் ஐயா ஒரு அரசியல் பண்ணாரு. விஜய் அவர்கள் ஒரு ஓட்டுக்காக மட்டுமே காமராஜரை ஏற்றுக்கொண்டாரு அப்படின்னா கண்டிப்பா அவர் புறக்கணிக்கப்பட வேண்டிய ஒரு நபர். இப்ப நாங்க என்ன கேட்கிறோம், அரசியலோட ட்ரெண்டே மாத்துறீங்க நீங்க. அதிமுகவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், பாஜகவா இருக்கட்டும், நாம் தமிழரா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், எந்த அமைப்பாக இருக்கட்டும், எந்த தலைவரும் இந்த மாதிரி ஒளிகிறது இல்லைங்க. ஒரு வெளிப்படைத்தன்மையோட மக்கள் பிரச்சனையில தொடர்ந்து பயணிக்கிறாங்க. இப்ப நான் ஒரு மாவட்ட செயலாளரா இருக்கேன். நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா காங்கேயம் பகுதியில ஒரு போராட்டத்தை வெற்றி கண்டிருக்கேன். உயர் நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்து அந்த வழக்குக்கு எதிராக நாங்க போராடி இன்னைக்கு அது நீதியும் பெற்றிருக்கோம். அதுக்கான வேலைகளை நாங்க தொடர்ந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். ஆனா ஒரு துக்க சம்பவம் நடந்திருக்கு, ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு. நீங்க வந்த கூட்டத்துல 41 உயிர்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. அன்னைக்கு இருந்த வெற்றி கழகம் எங்க போச்சு? இன்னைக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. நான் மறுபடியும் நானே தான் சொல்றேன், ஒரு துக்கம் விழுந்த வீட்டுக்கு நம்ம எல்லாம் நமக்கு தெரிஞ்ச அறிவின் அடிப்படையில நம்ம அவங்க வீட்டுக்கு போய்தான் அவங்க இடத்துல உட்கார்ந்து, அது சிறியவர்களா இருக்கட்டும், பெரியவர்களா இருக்கட்டும், நோய்வாய்ப்பட்டவர்களா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு துக்கம் விழுந்துருச்சு, ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம், அவங்க உங்களை பிரிஞ்சாலும் நாங்க உங்களுடைய உணர்வோட உயிரோட நாங்க கலந்துருக்கோம், இப்படிதான் நம்ம ஒரு ஆறுதல் தெரிவிப்போம். அது என்னங்க, கரூர்ல 41 பேரையும் நீங்க 235 பேரை ஒரு ஏசி பஸ்ல புக் பண்ணி நீங்க ஒரு தனியார் விடுதி கொண்டு அத்தனை பேருக்கும் ஒரு ரூம் புக் பண்ணி தனி ஹால்ல சந்திச்சு, என்னங்க தமிழ்நாடு?
நீங்க தமிழ்நாட்டு மக்கள்ல தானே அரசியல் பண்ண போறீங்க. இதுல எனக்கும் டோட்டலி முரண்பாடு. ஆனா எனக்கு இதுல ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, இங்க வந்த அரசியல் கட்சி தலைவர்கள் ஒவ்வொரு வீட்டுக்கு போனாங்களா அல்லது மருத்துவமனையில மட்டும் சந்திச்சுட்டு போனாங்களா இல்ல மண்டபத்துல பார்த்தாங்களாண்ணா? ஏன்னா திருமா அண்ணன் வந்து திருமா அண்ணன் வந்து விசிகாவுடைய பெரிய விசிகா கட்சியின் தலைவர். நான் தங்கியிருந்த, அதாவது கரூரில் மக்களை சந்திக்கிறக்காக போய் நான் தங்கியிருந்த ரூமுக்கு எதிர்த்தாப்புல ஒரு மண்டபம் பிடிச்சி அங்கே தான் கூட்டிகிட்டு வந்தார். இல்ல, அதாவது ஒரு இரங்கல் வீடு அப்படிங்கும் போது நீங்க இயல்பா வாங்க. நீங்க இதுல வந்து அரசியலா பேச வேணாம். இப்ப ஒரு இரங்கல் வீட்டுக்கு ஒரு தடவை போனா போதும். இறந்த அன்னைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் வந்து அந்த இரவு நேரத்துல மருத்துவமனைக்கு போறாங்க. அடுத்தடுத்த தலைவர்கள் வந்து சந்திக்கிறாங்க. எல்லாமே அந்த கரூர் மாவட்டத்தை ஒட்டிதான் இருக்கு. ஏன் இந்த தனியார் மண்டபம் உங்களுக்கு கரூர்ல கிடைக்கலையா? என்னங்க, மண்டபத்துல போய் புக் பண்றதுங்கிறது ஏற்புடையதே அல்லங்க. நீங்க அரசியலே மாற்றக்கூடாது. அதாவது என்னுடைய உணர்வை நான் வந்து பிரதிபலிக்கிறேன். நாங்களும் எத்தனையோ நல்லது கெட்டதுக்கு நாங்க கலந்துருக்கோம். நானும் ஒரு பொறுப்புல இருந்திருக்கேன். இன்னைக்கு விஜய் அவர்கள் ஒரு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவராக இருந்தா கூட நான் வந்து அவரை விட சீனியர். நான் காங்கிய சட்டமன்ற தொகுதியில ஒரு வேட்பாளராக நின்று 6வது இடத்தை நான் பிடிச்சிருக்கேன். ஒரு கட்சியில மாநில அமைப்பு செயலாளராக இருந்திருக்கேன், மாவட்ட செயலாளராக இருக்கிறேன். நாங்க இரங்கலையோ நல்லதையோ அவங்களுடைய குடும்பத்துக்கு நேர்ல சென்றுதான் நாங்க பார்வையிட்டு இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும். இதெல்லாம் வந்து ஏற்புடையதே அல்ல. நீங்க ஒரு சொகுசு பஸ்ல கூட்டு போய் அவங்களுக்கு ரூம் போட்டு அவங்க கூட என்ன பேசுனீங்கன்னே தெரியாம அவர் காலில் விழுந்தோ மன்னிப்பு கேட்டோம் அப்படின்னா, நீங்க இவ்வளவு நாள் என்ன சொன்னீங்க? சிஎம் சார் 4வது நாள் வெளியில வந்து சிஎம் சார் என்ன நீங்க எது வேணாலும் பண்ணுங்க, என்னுடைய மக்களையோ என்னுடைய கட்சிக்காரங்களையோ நீங்க எதுவும் பண்ணக்கூடாதுன்னு வீடியோ போட்ட விஜய் அவர்கள் ஏன் இந்த பதிவை வெளிப்படையா போடல? அந்த மண்டபத்துல என்ன நடந்துச்சு? நீங்க மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டீங்க, நீங்க காலில் விழுந்து கதர்னீங்கன்னு சொல்றாங்க. எஸ்ஐடி போடப்பட்டிருக்கு, சிபிஐ விசாரணை வரப்பட்டிருக்கு. ஆனா இதுல ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, விஜய் அவர்கள் அன்னைக்கு மொபைல் போன்ல என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் ஆபீஸ்ல இருப்பேன், வீட்டுல இருப்பேன், என்னுடைய கட்சிக்காரர்களை இப்ப எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொன்னது காரணம், அவங்களுக்கு ஆதரவாக யூடியூப்லயோ அல்லது சமூக வலைத்தளத்திலேயோ பேசக்கூடிய நபர்களை இவர்கள் கைது செய்யறதுனாலதான் அந்த வார்த்தையை பயன்படுத்தினார் அப்படிங்கறது அவங்களுடைய வாதம். ஐயா, நான் அதுதான் மறுபடியும் சொல்றேன். ஒரு அரசியல் அனுபவம் இல்லாத ஒரு தலைவருக்கு பின்னாடி இத்தனை இளைஞர்கள் அரசியல் பணி தொடர்றதுங்கிறது ஆபத்தானதுங்கிறத நானும் சொல்றேன். இப்ப ஒரு மாவட்ட செயலாளரா நான் இன்னைக்கு மாவட்ட செயலாளர் 6 வருடமா நான் பயணிச்சிருக்கேன். நான் 3 பொதுக்கூட்டம் நடத்தியிருக்கேன், எத்தனையோ போராட்டங்களை வழி நடத்தி இருக்கேன். நான் தான் பெட்டிஷன் கொடுப்பேன் காவல்துறைக்கு. இந்த பொதுக்கூட்டங்கள் நடத்த போறேன், இந்த போராட்டம் நடத்த போறேன், இந்த போராட்டத்தினுடைய இதுதான் அர்த்தம், இந்த போராட்டத்தினுடைய நோக்கம் இதுதான் அப்படின்னு நாங்க வந்து அதுல எழுதிதான் நாங்க லெட்டர் கொடுப்போம். அப்ப அந்த ஆர்ப்பாட்டமோ அந்த போராட்டமோ பொதுக்கூட்டமோ ஏதாச்சும் தவறு ஏற்படும் பட்சத்தில் காவல்துறை உடனடி விசாரணைக்கு உட்படுத்தக்கூடிய நபரா அந்த பெட்டிஷனர் தான் இருப்பார். அப்ப புஸ்லியானந்த், மரியாதைக்குரிய புஸ்லியானந்த் அவர்களும் மாவட்ட செயலாளர் அவர்களும் அவங்க என்ன கேட்டுக்கிட்டாங்களோ அதன் அடிப்படையில தான் இந்த அனுமதி கொடுக்கப்பட்டது. அப்ப இந்த இடத்துல ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு. நீங்க சொல்ற மாதிரி மனு போட்டது மதியழகன். அப்ப மதியழகன் மேல மட்டும் தானே இருக்கணும், சிடி குமார் அவர் பொருளாளர் மேலையோ? அதாவது மாவட்ட செயலாளரை வந்து ஒரு குற்றவாளின்னு ஒரு எஃப்ஐஆர் போட்டு ஒரு காவல்துறை பதிவு செஞ்ச பின்னர் ஒரு நிமிஷம் ஒரு எஃப்ஐஆர் போட்டு இந்த இடத்த நான் பதிவு விரும்புறேன். ஏன்னா அண்ணா சொல்லையில வந்து, ஏன்னா விஜய் அண்ணா அந்த காணொலியில சொன்ன விஷயம், நான் இங்கதான் இருப்பேன், கட்சி நிர்வாகிகள் மீது மக்கள் மீது பழி வாங்காதீங்க அப்படின்னு சொன்னது காரணம் தெளிவா அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் கிளாரிட்டி பண்ணிடுறேன். இந்த இந்த மக்கள் சந்திப்புக்கு அனுமதி பெற்ற கட்சி நிர்வாகிகளை அரெஸ்ட் பண்ணதுக்கு மட்டும் இல்ல, தாவேகாக்கு ஆதரவாகவும் அங்க களத்துல இதுதான் நடந்ததுன்னு யாரெல்லாம் பேசினாங்களோ, யூடியூப்ல பேசினாங்களோ, அந்த யூடியூப்ல பேசின நபர்களை கூட கைது பண்ணாங்க. அந்த கைது கண்டிச்சுதான் அவர் அந்த விஷயத்த சொன்னாருங்கிற நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா கருத்து சுதந்திரம் எல்லாத்துக்குமே இருக்கு. ஆனா எனக்கு அதாவது ஒவ்வொருத்தவங்களுடைய பார்வைகள் வந்து ஒரு மாதிரி. கரூர் சம்பவத்தை வந்து வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. நம்ம இன்னைக்கு உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் வரைக்கும் போய் ஒரு விசாரணை கமிஷன் வந்து இதை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல பெரிய கருத்துக்கள் நம்ம சொல்ல விரும்பல. ஆனா ஒரு அடிப்படை தொண்டனாகவோ, ஒரு தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஒரு நபராகவோ,
ஒரு அடிப்படை அரசியல் அறிவு உள்ள நபராகவோ நம்ம இந்த கருத்தை பதிவு பண்ணி தானே ஆகணும். நீங்க அத்தனை மக்கள் காலையும் நீங்க விழுந்ததா ஒரு செய்தி பரவலாகுது. அப்ப என்னன்னு சொல்லி விழுந்திருப்பீங்க. இந்த தவறுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிதானே நீங்க விழுந்திருப்பீங்க. என்னுடைய கூட்டத்துக்கு வந்து இந்த நெரிசல் ஏற்பட்டுதானே இந்த 41 உயிர் போயிருக்கு அப்படின்னு சொல்லிதானே விழுந்திருப்பீங்க. அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? ஆனா அதனுடைய அர்த்தம் என்ன? இல்ல, அந்த மக்கள் வந்து சொல்லையில என்ன சொல்றாங்கன்னா, உங்களை பார்க்க வர்றதுக்கு என்னால முடியல, சூழ்நிலைன்னு சொல்லிதான் மன்னிப்பு கேட்டாரு அப்படிங்கறத பதிவு பண்றாங்கண்ணா. ஐயா, நீங்க முதல் அர்த்தத்தை வாங்க. நீங்க எல்லாருமே தமிழக வெற்றி கழகத்துக்கு முட்டு கொடுக்கறவங்களாவே இருங்க, தப்பு கிடையாது. இல்ல ஒரு அரசியல் இப்படி மாறக்கூடாது. இல்ல யாராக இருக்கட்டும் எவ்வளவு பெரிய தலைவர்களாக இருக்கட்டும், இன்னைக்கு எல்லா இடத்துலயும் எல்லாருமே நம்ம சந்திக்கிறோம். மாபெரும் தலைவர்கள் வாழ்ந்த இந்த தமிழ்நாடு, காமராஜர், அண்ணா, பெரியார், இந்த போல நம்ம கலைஞர் ஐயா, எம்ஜிஆர் ஐயா, ஜெயலலிதா அம்மையார், ஏன் இப்ப இருக்கக்கூடிய எடப்பாடியாரா இருக்கட்டும், ஸ்டாலின் ஐயாவா இருக்கட்டும், எல்லாருமே என்ன விஷயத்தை ஹேண்டில் பண்றாங்க, தமிழ்நாடு அரசியல் எப்படி இருக்கு. நீங்க ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல கூட்டு போய் துக்க விசாரிப்பீங்கன்னா இது எந்த லெவல் அரசியலை நோக்குது? ஏற்புடையதே அல்லங்கிறது என்ன மாதிரி ஒரு அரசியல் தெரிந்த நானும் இளைஞர் தான். இளைஞர் ஃபுல்லாவே வந்து அணிதிரண்டு தமிழக வெற்றி கழகத்துக்கு பின்னாடி போயிட்டாங்க அப்படிங்கிறது தப்பு. நானும் இளைஞர் தான், ஏன் பின்னாடி பல இளைஞர்கள் இருக்காங்க, எங்க அமைப்புல பல இளைஞர்கள் இருக்காங்க, நாங்களாம் அப்படி போல. அதனால தயவு செய்து தமிழக வெற்றி கழகம் நல்ல மக்களுக்கான சேவை பண்ணுங்க, மக்களுக்கான கொள்கைகளை சொல்லுங்க, உங்க கொள்கையை சொல்லி ஓட்டு கேளுங்க, எதிர்கட்சியை விமர்சிங்க, தப்பு கிடையாது. பொது ஜனங்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய விஷயங்களை நீங்க பண்ணக்கூடாதுன்னு இந்த காணொலி மூலமா நான் கேட்டுக்கிறேன். ஏற்கனவே இந்த காலையின் யூடியூப் சேனல்ல நான் சொல்லியிருக்கேன், இந்த வண்டியில, இந்த கேரவன் வண்டியில என்ன இருக்குதுங்கிறத வெளிப்படைத்தன்மையோட நீங்க பதிவு பண்ணணும். அதே மாதிரி கரூர்ல நடந்த சம்பவத்தை நீங்க வந்து ஜனநாயக படத்துல நீங்க வந்து போடுவீங்க, ஜனநாயக படத்துல நான் கொண்டு வருவோம் அப்படின்னா கண்டிப்பா அவருடைய திரையரங்குகள் முற்றுகையிடப்படும் என்பதையும் இந்த காணொலி மூலமா நாங்க தெரிவிச்சுக்கிறோம். இது வன்மையா கண்டனத்துக்குரியது. நக்கீரன் ஐயா ஒரு மூத்த பத்திரிகையாளர், அவர் எதையும் விசாரிக்காம எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல மாட்டாரு. அவருடைய கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பா யாராச்சும் வாங்க, அந்த கேரவன்ல என்ன இருக்கு, நானும் இதுதான் கேட்கிறேன், ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்கேன், அந்த கேரவன்ல என்ன இருக்கு? ஓகேண்ணா, குறிப்பிட்டதுக்கு மன்னிக்கும். எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் தான் இருக்கு. நக்கீரன் அவர் வந்து இந்த மாதிரி வந்து இருக்காங்க, அந்த அத்தனை பேர் வந்து உள்ள இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதன் அடிப்படையில் வந்து அது சொன்னாங்க? அவங்க ஒருவேளை பஸ்ஸுக்குள்ள இருந்திருப்பாங்களோ, ஒருவேளை பஸ்ஸுக்குள்ள இருந்தா அவங்க கிட்ட இருந்த வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணா கூட நம்ம என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதை குறித்து நான் பொதுவான கருத்து இதுல என்ன அப்படின்னா, அண்ணன் சொல்றது பொதுவா ஒண்ணு சொல்றாப்புல, இந்த மாதிரி வந்து எல்லா பழியுமே வந்து டிவிக்கே தான் வந்து பண்ணாங்க அப்படின்ட்டு. ஸோ இது வந்து பொதுவா வந்து பேசணும் அப்படின்னா 2 பக்கமுமே வந்து தப்பு இருக்கு. ஸோ அதையுமே நம்ம வந்து பேசலாம். இல்ல, நக்கீரன் அவர்களுடைய கருத்துக்கள்ல அவர் உடன்படல. ஆனால் எனக்கு பஸ்ஸுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியணும், பஸ் எந்த அளவுக்கு அப்படிங்கிறத அவர் கேட்டிருந்தார ஒழிய, அவரை வந்து அதுக்கு முழு காரணம் நக்கீரன் அவர்கள் சொன்னது பூரா முழுக்க உண்மை அப்படிங்கிறத அவர் எங்கேயுமே பதிவு பண்ண. ஆரம்பத்துல இருந்தே சரி, அவருடைய வீடியோ அதான், உள்ளே என்ன இருக்குது மக்களுக்கு தெரியணும், எல்லாமே ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்ட்டுருக்காங்க. ஆனால் அந்த கருத்தை குறித்து வரேன். அருண், உங்கள்கிட்ட ஒரு டவுட்டு என்ன பண்ணால், அவர் நக்கீரன் அவர்கள் சொன்னது தான், இன்றைக்கி அந்த பேருந்துக்குள்ளே 60 ட்ரோன் கேமரா ஜனநாயகன் படம் ஷூட்டிங் நடந்துச்சு, உள்ளே வந்து அதுக்கான ரெக்கார்டிங் வேலை நடந்துச்சுன்னாங்க. அதை குறித்து உங்களுடைய கருத்து? இதில் என்னோட கருத்து பார்த்தீங்கன்னா, ஒன்று, நாம ஒரு விஷயம் தெரியாமல் பேசுறது, அறியாமையில பேசுறது. அதை தாண்டி இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வைக்கிறது வந்து வன்மத்தின் உச்சமா தான் பாக்குறேன். ஒரு தனிநபர் மேல எவ்வளவு வன்மம் இருந்தா இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வந்து எழும், இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வைப்பாங்கிறது. அது குறிப்பா இந்த நக்கீரன் கோபால் அவர்கள் மூத்த பத்திரிகையாளர்னு சொல்றாரு. இன்னைக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு, இன்னும் வந்து வன்மத்துக்கு அக்கறதுக்கு மட்டும் நான் வந்து கேமரா முன்னாடி வந்துருவேன் அப்படிங்கிற ஒரு துணையில் தான் வந்து இன்னைக்கு நக்கீரன் கோபால் இருக்கிறாருன்னு தான் நான் பாக்குறேன். அந்தோனி அண்ணா, நான் உங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு சில சின்ன ஒரு பேசிக்கான கேள்விகள் மட்டும் நான் கேட்கிறேன். நீங்க ஒரு ஓட்டுநரா இருக்காரு, ஏன்னா இந்த விஜய் பேரு அவருடைய அந்த பிரச்சாரம் பேருந்துல என்ன இருந்தது அப்படின்னு கேட்கறவங்களுக்கான அந்த பதில் வந்து நீங்க உங்க வாயால சொல்ற, நான் ஒரு 2-3 கேள்வி கேட்கிறேன், அந்த பதிலே கிளாரிட்டி கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஒரு தோராயமா ஒரு பஸ், பெரிய பஸ், இப்போ விஜய் அவர்களுடைய அந்த பிரச்சாரம் வாகனம் இருக்கிறீங்க, அந்த பஸ்ல பேசஞ்சர் வெஹிக்கிளா இருந்தா அதுல எத்தனை நபர்கள் உள்ள இருக்கைகள் போட முடியும்? 43 அடி வண்டியோட நீளம், அகலம் வந்து 9.5 10 அடியோ சொல்லியிருந்தாங்க. அதாவது நார்மல் பேருந்தை விட அகலத்துல மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்.
மொத்தமா அதோட சொகுசு ரூமு அந்த அதெல்லாம் கேட்கல. ஒரு பஸ் இருக்கு, நல்ல பெரிய பஸ், ஒரு பேசஞ்சர் பஸ், ஆட்கள் ஏத்திட்டு போறது. எத்தனை சீட்டு போட்டு எத்தனை ஆட்கள் ஏத்தலாம் ஒரு பஸ்ல? 53 பேர் ஏத்தலாம். 53 பேர் டிரைவரோட சேர்த்தனா 52 + 4 52 + 4 அந்த லாஸ்ட் பெரிய சீட்டோட. ஓகே சரி, 52 பேர் ஏத்தலாம். நீங்க இதுல இந்த பேருந்த பொறுத்த அதுல வந்து ஃப்ரண்ட்ல கேபினெட் மறைச்சிட்டாங்க. ஃப்ரண்ட் ஃபுல்லா ஏசி செக்ஷன் கேபினெட் மறைச்சிட்டாங்க. அதுல ஒரு 5-10 பேர் ஃப்ரண்ட்ல உட்கார அளவுக்கு ஸ்பேஸ் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன். அதுல ஒரு 10 பேர் கழிச்சல பேலன்ஸ் பின்னா 40 பேர். அந்த பஸ்ஸுக்குள்ள ஒரு பாத்ரூம் செட்டப் வேணும். பாத்ரூம் செட்டப் போட்டாச்சு. பேலன்ஸ் எத்தனை பேர் உட்காரலாம்? பேலன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 20 பேர் உட்காரலாம். 20 பேர் உட்காரலாம் சரிங்களா. அதுல விஜய் அவர்கள் மேல வந்து பேசணும். அதுக்கு ஒரு லிஃப்ட் உள்ள போடணும் சரிங்களா. அந்த லிஃப்ட் வந்து குறைஞ்சது ஒரு 5 பேர் உட்கார இடத்த பிடிச்சிரும். அந்த 20 பேர்ல 5 பேர் லிஃப்ட்டுக்கான இடத்த கம்மி பண்ணிட்டா பேலன்ஸ் எத்தனை பேர்? 15 பேர். இதுல விஜய் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அந்த ட்ரெஸ் மாத்திரைக்கு இதுக்கெல்லாம் வந்து ஒரு இருக்கையோ அல்லது ஒரு சோஃபாவோ ஒரு சின்னதா போடணும். அது ஒரு 4 பேர்த்த பிடிச்சிருந்தீங்க, 5 பேர்த்த பிடிச்சிருந்து வச்சிடலாம். பேலன்ஸ் எத்தனை பேர் பிடிக்கும்ல? மிச்சம் 11 பேர் பிடிக்கும். 11 பேர் பிடிக்குங்களா? இது எப்படி குறைச்சு நம்ம இது பண்ணி போட்டாலும், நம்ம முடிஞ்ச அளவு கம்மி பண்ணி போட்டாலே 11 பேர் தான் அது அந்த வாகனத்துக்குள்ளே அடைக்க முடியும். ஆனா 60 ட்ரோன் கேமரா பறந்துச்சு அப்படின்னா 60 ட்ரோன் கேமரா இயக்கிறதுக்கு 60 பேர் வேணும். உள்ள அந்த 60 பேர் உள்ள உட்கார முடியுமா? முதல்ல உட்கார்ந்து அதுக்கான செட்டப் போட்டு டேபிள் போட்டு லேப்டாப் வச்சு அந்த ட்ரோனை இயக்கி அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் ரெடி பண்றதுக்கு வேணுமா? இதுல வந்து நடிகைகள் உள்ள இருந்தாங்க. இதெல்லாம் வந்து வன்மத்தின் உச்சம் தான். இது பேசிக்கா ஒரு சாதாரண ஓட்டுநர் எல்லாத்துக்குமே இந்த விஷயம் புரியும். ஒரு பஸ்ஸுக்குள்ள இவ்வளவுதான் பிடிக்கும். இதுல விஜய் மேல வரக்கு அந்த இது லிஃப்ட் போட்டிருக்காங்க, அதுவே இவ்வளவு இடத்த பிடிச்சிரும். ஒரு சோஃபா போட்டாங்கன்னா இவ்வளவு இடம் பிடிச்சிரும். இதுல எப்படியா 60 பேர் உள்ள உட்கார வைக்க முடியும்? பஸ்ஸை கூட்டிட்டு வந்தாரா இல்ல வந்து அவர் என்ன ஒரு ட்ரெயினை கூட்டிட்டு வந்திருக்காரு 10 கம்பார்ட்மெண்ட் போட்டு கூட்டிட்டு வந்த மாதிரி? ஒரே ஒரு பஸ், அந்த பஸ்க்குள்ள அவ்வளவுதான் பிடிக்க முடியும். அதான் ஆர்டிஓ அப்ரூவலோட தான் அந்த பஸ் வருது. அப்ப நீங்க வந்து நீங்க சொல்ற கணக்கு பார்த்தா விஜய் என்ன ஒரு ஆளு, அவருக்கு அந்த பாதுகாவலர்கள் 6 பேர், ஆதவ அர்ஜுனா டிரைவரு, அது போக அவருக்கு சர்வீஸ் செய்யக்கூடியவங்க. அவ்வளவுதாங்க, அவ்வளவுதான். அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் யாராவது ஒருத்தர் இருந்திருக்கலாம், அவ்வளவுதான். அந்த 10-11 பேரை தாண்டி உள்ள ஆட்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அந்த கேமரா வெளியில அருண் என்னுடைய குறுக்கீடு என்ன அப்படின்னா, இதே விஜய் அவர்கள் பேசக்கூடிய ஒரு வீடியோல அவர் பிரச்சாரத்துல இந்த வாகன பிரச்சாரத்துல என்ன கேட்கிறாரு? முதலமைச்சர் வந்து வெளிநாட்டுக்கு போயிருக்காரு, வெளிநாட்டோட முதலீடு ஈடுபடு நம்ம ஊருக்கு கொண்டு வர்றதுக்கா இல்ல வெளிநாடு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கா அப்படிங்கிற ஒரு கேள்விய ஒரு பதிவு செய்யப்படாத ஒரு கட்சி, அங்கீகரிக்கப்படாத ஒரு கட்சி, மக்களால் ஏற்றுப்படக்கூடாத ஒரு கட்சி ஒரு கேள்வியை முதலமைச்சர் பதிவு செய்யப்பட்ட கட்சியா தேர்தல் ஆணையத்துல இருக்கட்டு, மக்களுடைய மன்றத்துல எந்த இடத்துல கவுன்சிலர் போட்டிக்கிட்டு இருக்காங்க, எந்த இடத்துல நீங்க நகராட்சியில பேரூராட்சியில எம்எல்ஏக்கள் இருக்காங்க இல்ல. அப்ப மக்களாட்சி தத்துவத்துல பதிவு செய்யப்படாத கட்சியா தான் நான் பாக்குறேன். இது நீங்க ஒரு கேள்வி வந்து ஒரு முதலமைச்சரை நோக்கி கேட்கும் போது வேற ஒரு பத்திரிகையாளர் கேட்க கூடாது, நீங்க வெள்ளை அறிக்கை கொடுங்க. அப்ப நீங்க அதுக்கு ஏன் எடுத்துக்காட்டா இருக்கீங்க? இந்த பஸ்ல என்ன இருக்குன்னு ஓபன் வெளிச்சம் போடுங்க. இல்ல ஒரு அடிப்படை நியாயம், அடிப்படை சிந்தனை இருக்கணும். அந்த அடிப்படை நியாயம், அடிப்படை சிந்தனை மேல சினிமா ஐயா, அதாவது இல்ல விஜய் என்பவர் ஒரு சினிமாக்காரங்கிறதுக்காக நாங்க இந்த கேள்வி கேட்கிறோம். ஒரு சினிமாக்காரு ஒரு கேரவன் பஸ்ல என்னென்னலாம் இருக்குங்கிறத மக்கள் நாங்க பார்த்திருக்கோம். நீங்க சொன்னதேதான். அவர் வந்து இன்னும் எந்த தனிப்பட்ட ஒரு சின்ன குறுக்கீடு, ஒரு தனிப்பட்ட வாகனத்துல நீங்க வரும்போது உங்களை நாங்க கேள்வி கேட்க போறது இல்ல. அவர் அப்படி பார்த்தா நீங்க சொல்றது எப்படி இருக்கு அப்படின்னா, முதல்வர் வந்து ஒரு பிளைட்ல போனாருன்னா அந்த பிளைட்ல வந்து நடிகைகள் இருந்தாங்க அப்படின்னு நம்ம வந்து மொத்த போக்குல சொல்லிட்டு போயிட முடியாது. அப்படிப்பட்ட குற்றச்சாட்டு தான் இருக்கு. ஐயா, அதாவது பிளைட் இல்ல, அதாவது இங்க பாருங்க, அரசியல்ல வந்து விமர்சனங்கள்ங்கிறது எப்போதுமே இருக்கக்கூடியதுதான். காமராஜர் ஐயாவே வெளிநாட்டுக்கு போகும்போது பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் போனாருன்னு சொன்ன வரலாறு இருக்கு. ஒரு பிராக்டிகலா நீங்க வந்து புது அரசியலை கொண்டு வரீங்க இல்லைங்க, புது அரசியலை கொண்டு வருது. அந்த பஸ்ல என்ன இருக்குன்னு சொல்லிடுங்களேன். அது அருண் எனக்கு அதுதான் சொல்லியாச்சு, இவ்வளவுதான் இருக்க முடியும் நான் சொல்லியாச்சு. இது ஒவ்வொருத்தரும் வந்து ஏதோ ஒரு கேள்வி எனக்கு தோணுது, நான் கனவு கண்டுட்டு பேசுன மாதிரி பேசுவேன் அப்படின்னு பேசுறதுக்கு நம்ம பதில் கொடுத்துட்டு இருக்க முடியுமா? முதல்வர் இப்ப வெளிநாட்டுக்கு போய் முதலீட்டு இல்ல முதலீடு இருக்க போனா நீங்க தமிழ்நாட்டுக்காக தானே போறீங்க, உங்க தனிப்பட்ட நான் கூட இங்க பாருங்க, நான் கூட வந்து இந்த பேட்டிக்கு ஒரு லைவ்ல நீங்க ஒரு வீடியோ இருக்குன்னு சொன்னதுனால என்னுடைய வாகனத்துல உட்கார்ந்து நான் என்னுடைய பேட்டியை நான் இந்த வாகனத்துல தான் கொடுக்குறேன். என்னுடைய வாகனத்துல ஓபன் ஸ்பெசிலிட்டி இருக்கு. என்னுடைய கார்ல நான் மட்டும்தான் இருக்கிறேன். அப்ப ஒரு மாவட்ட செயலாளருக்கு இருக்கக்கூடிய ஒரு தகுதி கூட ஒரு கட்சியோட தலைவருக்கு இல்ல அப்படின்னா அது யார் பொறுப்பு? நீங்க பஸ்ல என்னதான் இருக்குன்னு காட்டுங்க.
என்ன காட்டுங்க, பாத்ரூம் காட்டுங்க. இந்த கேள்வியே நான் அடிப்படை சிந்தனை இல்லாத கேள்வியா தான் நான் பாக்குறேன். இப்ப நீங்க கார்ல உட்கார்ந்து இருக்கீங்க, இந்த கார்ல வந்து 4 சீட்டு தான் இருக்கு, 4 பேர் தான் உட்கார முடியும். நான் வந்து உள்ள 10 பேர் இருந்தாங்கன்னு சொன்னேன், நீங்க 10 பேர் இல்லைன்னு சொல்லி நிறுவீங்கன்னு சொன்னா அதை நீங்க வந்து நிரூபிச்சிருப்பீங்களா? என்னோட லைவ் வீடியோல உங்களுக்கு நான் லைவ்ல இருக்கிறேன். இதை விட நான் என்ன உங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும்? உங்களுக்கு லைவ்ல இருக்கீங்க, நான் சொல்றேன் பின்னாடி நீங்க ஒரு 10 பேர் உங்க சீட்டுக்கு பின்னாடி நீங்க மறைச்சு வச்சிருக்கீங்கன்னு சொன்னா நீங்க உடனே கேமரா எடுத்து காட்டினா அது பாக்குறீங்க, அவன் தான் வந்து ஏதோ யோசனை இல்லாம கேட்கறான் அப்படின்னா நீங்களும் அதுக்கு ஏங்க போய் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா பாக்குறீங்க கேட்பாங்க. அதுதான் விஜய் அவர்களும் பாக்குற இது பண்றாங்க. விஜய் தாவேகா சைடுல இருந்து அதான் பாக்குறேன், பஸ்ஸுக்குள்ள இவ்வளவுதான் பிடிக்கும் முடியும். அந்த 10 பேர் உட்கார இடத்துல போய் 60 பேர் உள்ள இருந்தாங்க, 60 ட்ரோன் என்ன சார் இது அருண் சார் என்ன கேள்வினா, இவ்வளவு நாள் இது போல ஒரு அரசியல் நடந்திருக்கா தமிழ்நாட்டுல? நீங்க கேரளா வாங்க தப்பு சொல்லல, தனி விமானத்துல வாங்க தப்பு சொல்லல, ஆனா மக்களுடைய கேள்வி கேக்குறாங்கல்ல, அந்த கேரளா என்ன இருக்கு அப்படிங்கிற விளக்கத்தை ஏன் உங்களால சொல்ல முடியல? அதுதான் நானே உங்களுக்கு இப்ப விளக்கம் கொடுத்துட்டேனே. அதுல 10 பேர் தான் உட்காரவே முடியும், உள்ள 10 பேர் தான் அகாமடேட்டே பண்ண முடியும். நீங்க ஒரு 10-16 ரூம் வச்சுக்கிட்டு 10-16 ரூம்ல 10 பேர் தான் உள்ள அடைக்க முடியுங்கிற இடத்துல நான் 100 பேர் உள்ள வச்சு அடைப்பேன்னா சாத்தியமே இல்ல. அந்த கேள்வியை கேட்கறீங்களா? அதுக்கு என்ன பதில் கொடுக்க முடியும்? சாத்தியமே இல்லாத கேள்விகள், சாத்தியமே இல்லாத. நக்கீரன் கோபாலய்யா அவர் என்ன சொல்றாரு, 60 ட்ரோன் பறந்துச்சு, 60 ட்ரோன் ஆபரேட் பண்ணாலே உள்ள இருந்தாங்கிறாங்க. 60 பேர் அந்த பஸ்ஸுக்குள்ள இருக்க முடியுமா? ஃபுல் பேசஞ்சர் சீட் போட்டதுனால அந்த பஸ்ல 53 பேர் தான் ஏத்த முடியும். அதுல போய் 60 பேர் உள்ள உட்கார்ந்து ட்ரோன் ஆபரேட் பண்ணாங்க அப்படின்னா இது எப்படி சாத்தியம் இல்லையா? மொத்த டோட்டல் அவரோட கணக்குல 100 பேர் கணக்கு வருது. அதுதான், அது 100 பேர் உள்ள உட்கார வச்சு டேபிள் போட்டு லேப்டாப் வச்சு ஆபரேட் பண்றது அது பஸ்ஸா இல்ல வந்து ட்ரெயினா? 4 கம்பார்ட்மெண்ட் ட்ரெயின் அது இல்ல பஸ் தாங்க. 40-50 பேர் தான் பிடிக்கும், 50 பேர் பிடிக்கும். அருண் எனக்கு ஒரு டவுட். இப்போ விஜய் அண்ணன் வந்து இப்போ அரசியலுக்கு முழுசா இறங்குனது இந்த 2 வருஷம் ரைட்டு. நீங்க 8 வருஷமா இருக்கீங்கல்ல, அரசியல்லாம் விமர்சனம் வரத்தானே செய்யும், எல்லாருமே கேள்வி கேட்கத்தான் செய்வாங்க. அண்ணன் கேட்ட மாதிரி இன்னைக்கு நம்ம விஜய் அண்ணன் பேசையில் கூட அவர் என்ன கேட்டார், நீங்கள் துபாய் போனீங்களே தொழில் மீட்டவா இல்லை குடும்பத்துக்கான தொழில் செய்யவான்னு தானே கேட்டாங்க, உங்களுடைய தொழிலை அங்கே ஆரம்பிக்கவா அப்படின்னு கேட்டாங்க. விமர்சனம் வரையில் நீங்கள் ஒன்று அதற்கான பதிலை ஒன்று சொல்லிடணும்ல, இல்லங்க இதான் பண்ண அதுக்கான பதில நான் கொடுத்துட்டேன். இவ்வளவுதான் 10 பேர் தான் உள்ள இருக்க முடியுங்கிறத நான் சொல்லிட்டேன். அதை நான் உங்க வாயாலேயே நான் சொல்ல இல்ல அருண் அந்த விஷயம் தான். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இதுக்கு முன்னாடி இந்த கருத்துக்கள் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தை ஏப்பா எங்க பஸ்ஸை பத்தி கேக்குறீங்க, எங்க பஸ்ஸோட நீளம் அவ்வளவுதான், இத்தனை பேர் தான் உள்ள இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தா அடுத்த கேள்விகளே அந்த கேள்விகள் வந்திருக்காது. நீங்க அமைதியா கடந்து செல்லையில தானே கேள்வி வரும். இல்ல அமைதியா யாரும் கடந்து போகல. இந்த கேள்வியே வந்து இப்பதான் இது பூதாகரமாக இந்த கேள்வி ஆகுறது எப்ப அப்படின்னா நக்கீரன் கோபாலய்யா பேசினதுக்கு அப்புறமா தான். அதனாலதான் இன்னைக்கு இந்த விளக்கத்தை கொடுத்தோம். இது உண்மையிலேயே அது ஒரு அந்த கேள்வி நியாயமான கேள்வியா இருந்தா அதுக்கான பதில கொடுக்கலாம். நியாயம் இல்லாம அதாவது நம்ம அருண் நண்பருக்கு நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, விஜய் அவர்கள் முதல்ல விக்கிரவாண்டி மாநாடு போடுறாரு, அங்க ஒரு இறப்பு செய்தி. மதுரையில மாநாடு போடுறாரு, ஒரு இறப்பு செய்தி. கரூர் வராரு, கரூர்ல இறப்பு செய்தி. இறந்த நபர்கள் இது மாதிரி எந்த கட்சியிலாச்சும் இது வரைக்கும் இருந்திருக்கா? ஒரு விபத்துங்கிறது ஓகே, இந்த மாதிரி துயர சம்பவம் இது வரைக்கும் இருந்திருக்கா? நீங்க அப்ப என்ன பண்றீங்க, ஒரு பாப்புலேஷன் எனக்கு இருக்கு அப்படின்னு ஒரு கட்டமைப்பை கட்டுறது இல்ல ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய கூட்டத்தில் கூட 20 பேர் பக்கம் உயிரிழந்திருக்காங்க. இதை வந்து கம்பாரிசன் வச்சு இந்த உயிரிழப்புகளை வந்து நியாயப்படுத்துற விஷயத்த நான் விரும்பல. நீங்க கேள்வி கேட்டங்காட்டி நான் சொல்றேன், இதுக்கு முன்னாடி நடந்திருக்கான்னு கேட்டீங்க, அது நடந்திருக்குன்னு சொல்றேன். ஆனா எவ்வளவு உயிரிழப்புகள் நடந்தாலும் ஒரு பாதுகாப்பு கேட்டதான் நம்ம மனு கொடுக்குறோம். இந்த இடத்துல நாங்க மக்களை சந்திக்க போறோம், இந்த இடத்துல எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி. பாதுகாப்புங்கிறது வரப்போற விஜய் அண்ணாவுக்கோ அந்த அரசியல் கட்சி தலைவருக்கோ கிடையாது. பாதுகாப்புங்கிறது அங்க இருக்க மக்களுக்கும் பொது சொத்துக்களுக்கும் தான். அப்ப அதே அந்த பாதுகாப்பை மீறி வந்து யாரோ பொது சொத்துக்களை சேதப்படுத்துறாங்க, இல்ல பாதுகாப்பை மீறி பொதுமக்களுக்கு வந்து இடையூறு பண்றாங்க அப்படின்னா அந்த கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி வாங்கினர் மீது வழக்கு பதிவு செய்யப்படும். இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஏன்னா நிறைய கூட்டங்கள் நாங்களும் கொடுப்பாங்க. அருண் போன்ற இளைய சமுதாயம் நீங்க வந்து கண்டிப்பா உங்களுடைய அரசியலை முன்னெடுத்து கொண்டு போங்க. இது உங்களுக்கு எனக்கு உள்ள ஒரு வாதமாவே போகுது. நான் இதுல ஒரே ஒரு கேள்வி கேட்டு நான் குறுக்கு விசாரணை பண்ண விரும்பல. இது ஒரு விசாரணை கமிஷனுக்குள்ள போயிருக்கு. 12 மணிக்கு கரூருக்கு வரும் அப்படின்னு சொல்லி உங்களோட ட்விட்டர் பதிவுல போட்டுட்டு நீங்க 7 மணிக்கு வந்தது சரியா தவறா? அப்ப 7 மணி நேரம் தாமதமா வந்ததுனாலதான் இவ்வளவு பெரிய விபத்து நடந்திருக்கு. ஒரே நிமிஷம், பர்மிஷன் வாங்கின லெட்டர் நீங்க படிச்சீங்களா? அதுல டைமிங் என்ன போட்டிருந்தது? காவல்துறையிட்ட அனுமதி கிடைச்சதுல இவங்க அறிவிப்பு கொடுத்த டைமிங் நீங்க பாத்தீங்க ட்விட்டர்ல 12 மணின்னு போட்டிருந்தாங்க. விஜய் அவர்கள் 11:45 வராருங்க.
அதுக்கும் நான் சொல்றேன், நான் கேட்ட கேள்விக்கு ஒன்னும் பதில் வரல. நீங்க நேரடியா பதில் சொல்லுங்க. காவல்துறையில அனுமதி வாங்கின கடிதத்துல என்ன நேரம் குறிப்பிட்டிருந்தது? 3 to 10 அனுமதி வந்து அவங்க காலையில தான் கேட்டிருந்தாங்க. 3 to 10 தான் நேரம் வந்து குறிப்பிட்டிருந்தது. அனுமதி கடிதத்துல நேரம் குறிப்பிட்டிருந்தது 3 to 10 தான். சரிங்களா? மாலை 3 மணில இருந்து இரவு 10 மணி வரை தான். அந்த 3 மணில இருந்து 10 மணிக்குள்ள தான் விஜயன் வந்திருக்காரு. நீங்க சொல்றீங்களா ட்விட்டரை பார்த்து கவர்மெண்ட் செயல்படுதா இல்ல வந்து கொடுக்குற லெட்டர் பார்த்து செயல்படுமா? ஒரு ட்விட்டர் பார்த்து தான் அரசாங்கம் செயல்பட்டு இருக்கா இன்னைக்கு. ஒன்னொன்னு ட்விட்டர்ல கொடுத்த அறிவிப்பு அப்படிங்கிறது கட்சி நிர்வாகிகளுக்கு. விஜயண்ணா வருவாரு, 12 மணிக்கே நிர்வாகிகள் அங்க வந்து அங்க தேவையான ஏற்பாடுகளை செய்யுங்க அப்படின்னு சொன்னதுதான். 12 மணிக்கே நிர்வாகிகள் அங்க அதிக அளவுல கூடி இருந்தா கூட அதை தடுக்க வேண்டிய இடத்துல காவல்துறை இருக்கு. ஏன் உங்களுக்கு பர்மிஷன் 3 மணிக்கு தான் கொடுத்திருக்கு, 12 மணிக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லி பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, டிராபிக் கிளியர் பண்ணாதீங்கன்னு சொல்லி அவங்களை விளக்க வேண்டிய இடத்துல காவல்துறை இருக்கு. அதையும் பண்ணல. காலையில கிட்டத்தட்ட 8 மணில இருந்து அங்க கூட்டம் கூடுறதுக்கு காவல்துறை அனுமதிச்சிருக்கு. அப்ப இதெல்லாம் இதுக்கான மூல காரணம் எங்க இருக்கு அப்படின்னா காவல்துறையோட அந்த அவங்களுடைய உளவுத்துறை ஃபெயிலியர்ல தான் இருக்கு. இவ்வளவு கூட்டம் வரையில அப்ப 8 மணிக்கு வந்திருக்கு அப்படின்னா எவ்வளவு கூட்டம் வருது அவங்க கணிச்சிருக்கணும். ஏன்னா விஜய் அவர்கள் புதுசா முதல் முறையா முதல் கூட்டம் கிடையாது. அவர் 5 மாவட்டங்கள் மட்டும் 6வது இடத்துக்கு வராரு. எல்லா இடங்களையும் பாக்குறாங்க இவ்வளவு கூட்டம் இருக்கு அப்படின்னு. அப்ப இன்னைக்கு இங்க எவ்வளவு கூட்டம் வருங்கிறத காவல்துறை கணிச்சிருக்கணும். இந்த வழக்கு தெரியாம கிடையாது, காவல்துறை கணிச்சிருக்காங்க. அருண், வழக்கு வந்து சிபிஐல இருக்கு, விசாரணை சிபிஐக்கு போயிருக்கு. அவர்கள் அந்த எல்லாமே எடுத்து பேசுவாங்க அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். சேலம் மணிகண்டன், இந்த நக்கீரன் கோபால் அவருங்க சொன்னதை நீங்கள் ஃபஸ்ட்டே ஆரம்பத்திலே குறுக்கிட்டீங்க. அவர் சொன்னது எப்படி சாத்தியம், அது உண்மைதானா இல்லை அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. ஸோ குமார் ஒரு பிரதர் சொன்னதுதான் ஆக்சுவலா. ஸோ இது வந்து சாத்தியம் இல்லாத வந்து ஒரு கொஸ்டின் மாதிரி இருக்கு. பொதுவா சொல்லணும் அப்படின்னா இந்த ஆளும் கட்சியும் சரி, இப்ப ஆண்டுட்டு இருந்த கட்சியும் சரி, இப்ப வந்து புதிய ஸ்ட்ரெண்ட் வந்து செட் பண்ணிட்டு இருக்க தமிழக வெற்றி கழகமும் சரி, ஸோ எல்லாருமே மக்கள் நலனை வச்சுதான் வந்து அரசியல் பண்ணியிருக்காங்க, அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல பொதுவா வந்து ஒரு பர்சன்ட் இருந்தாங்கன்னா ஒரு 100 கேள்வி கேட்குறாங்கன்னா 100 கேள்விக்குமே ஒருத்தரால வந்து பதில் சொல்ல முடியாது. அது சாத்தியமா இல்லையா அப்படின்னு சொல்றவங்க, அவங்க கிரண் கோபால் வந்து ஒண்ணு சொல்லியிருக்காரு, அது சாத்தியமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் ஒரு பீப்புள்ஸ் பார்த்தாவே தெரிஞ்சுக்கணும். அருண்குமார் சொன்ன மாதிரி தான் அந்த இடத்துல 100 பேருக்கு வந்து பாசிபிள் கிடையாது. மினிமம் இருந்திருந்தேன்னா என்னோட கணிப்புப்படி ஒரு 5 to 10 மெம்பர்ஸ் உள்ள இருந்திருக்கலாம். ஸோ இதுதான் வந்து லெவல். ஸோ நம்ம இது இருக்கு, நம்ம என்ன வேணா சொல்லலாம், என்ன சொன்னாலும் மக்கள் ஏத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணா சொல்லக்கூடாது. ஏதோ இஷ்யூ இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, இதுக்கான நீங்க இதை வந்து சொல்லவே இல்லை அப்படின்னா நீங்க அதுக்கான விளக்கத்தை வந்து நீங்க அவர்கிட்ட கேட்கலாம். அது வந்து ஒரு நியாயம் இருக்கு. பொதுவா வந்து எல்லாரும் ஒரு இதுமே எது பண்ணாலுமே டிவிக்கு இது இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, அது அப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றது ஒரு தவறான விஷயம். ஆக்சுவலா அந்த மாதிரி வந்து அரசியல் வந்து கொண்டு போக கூடாது. ஸோ 2 பேருமே வந்து ஆளும் கட்சியும் சரி, இப்ப தமிழக வெற்றி கழகமும் சரி, 2 பேருமே வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான அரசியல்ல வந்து பேசுறதுக்கு எவ்வளவு இருக்கு. இந்த நக்கீரன் கோபால் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட இஷ்யூஸ் ஆயிருக்கு. அவரை லாஸ்டா நீங்க இப்ப பேட்டியில நீங்க பாத்தீங்க, இப்ப லாஸ்டா எப்ப பேட்டி கொடுத்தாரு அவர் கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி ஒரு 6 மாசம் இருக்கும், அதுல இருந்தே தெரிஞ்சு. சோ இந்த ஊடகவியலாளர்கள் எல்லாருமே வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சியை சார்ந்தோ இல்ல ஒரு கட்சிக்காகவோ ஒரு கட்சியினரை வந்து தாக்கி பேசுறதுக்காக மட்டும்தான் வந்து வெளியே வந்து பேசுறாங்களே தவிர ஒரு பொது பிரச்சனை இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை யாரும் வந்து வெளியே பேசுறது இல்லை. ஒரு அண்ணான்னு சொன்னா எல்லாருமே வந்து ஒரு புதிய ட்ரெண்டை வந்து செட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இப்ப திராவிட கழகமும் சரி, திராவிட கழகத்துல இருந்து தான் திராவிட முன்னேற்ற கழகம் வந்துச்சு. ஸோ திராவிட முன்னேற்ற கழகம் 1949 ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி ஏடிஎம்கே வந்து 1972 ஆரம்பிச்சாங்க. அப்ப அவங்க எல்லாமே ஒரு புதிய ட்ரெண்டா தான் இருந்துச்சு. அதே மாதிரிதான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயுமே வந்து ஒரு புதிய ட்ரெண்ட் வந்து செட் பண்ணிட்டு இருக்காங்க. அவரை பார்த்து ஏன் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 78 ஆண்டு காலம் ஆண்ட கட்சி ஏன் வந்து இப்படி பயப்படுறாங்கன்னு தெரியல. அவர் எது பண்ணாலுமே இது பிரச்சனை அது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே. மக்களுக்கு தேவையான பிரச்சனைகள் வந்து ஏகப்பட்டது இருக்கு, அதுல யாருமே வந்து போக்கஸ் பண்ணல. அதை விட்டுட்டு நமக்கு தேவையில்லாத எதுவோ அதை மட்டும் கேட்டுட்டு டைரக்டா தாக்கி பேசுறது வந்து இது வந்து ஏற்புடையது அல்ல. பொதுவா சொன்னோம்னா இதை வந்து இவங்க அவங்க மேல சொல்றது, அவங்க வந்து இவங்க மேல சொல்றாங்க மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க. இது வந்து வெறும் 17 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 17 கோடி ரூபாய் விஜய் அவர்களை தவறா சித்தரிக்கிறதுக்காக மட்டுமே திமுக பெருநிறுவனம் மூலமா செலவு பண்ணியிருக்கு. இன்னைக்கு எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு நிதி கொடுக்காம இருக்கு. நெல் மூட்டைகள் சும்மா கிடக்கு, அதுகளுக்கான பாதுகாப்பு கூடன்னு கட்டல. ஆனா அதுக்கெல்லாம் செலவு கேட்ட காசு இல்ல. அரசாங்கம்
நஷ்டத்துல போயிட்டு இருக்கு. ஆனா வந்து விஜய் அவர்களை தவறா சித்தரிக்கிறதுக்காக மட்டுமே 17 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்துல. ஓகே அருண், அவருடைய டைம் அவருடைய கருத்துக்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறனால அதை கேட்கலாம். ஓகே. அண்ணா சொன்னாங்க வந்து என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே வந்து கரூர்ல இருந்தவங்க உறவினர்கள் எல்லாத்தையுமே வந்து சென்னை கூட்டு போயிட்டு அவங்ககிட்ட வந்து டைரக்டா அங்க வந்து விஜய் எல்லாம் பேசினாங்க, இந்த மாதிரி பேசினாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ உள்ள என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியல. ஸோ அண்ணா ஒரு பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, அது நீங்க லைவ் வீடியோவா போட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லி அண்ணா கேட்டாரு. இதே மாதிரி கொஸ்டின் தான் இப்ப வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் மாநில அரசுமே வந்து அருண், நான் உங்கள்ட்ட அவருடைய கருத்து தடைபடும். இல்ல அண்ணன் சொன்ன கொஸ்டின்ல வந்து ஒண்ணு இருக்கு ஆக்சுவலா. சோ இப்ப வந்து ஏன் வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி அவர் கேட்கறாப்ல. இதே மாதிரி சட்டமன்றத்துல ஏகப்பட்ட விவாதங்கள்லாம் வந்து மக்களுக்காக போராடுற மக்களுக்காக நீங்க வந்து ஆல்மோஸ்ட் வந்து 99% வந்து திட்டங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நீங்க விவாதிச்சிருக்கீங்கல்ல. ஸோ அவரு விஜய் வந்து அவர் சைட்ல வந்து மன்னிப்பு வந்து கேட்டு அந்த துக்கம் விசாரிக்கிறதுக்காக வந்து அந்த மீட்டிங் வச்சு இது பண்ணி அரேஞ்ச் பண்ணி நீங்க லைவ் போடுறீங்க கேட்கிற ஆள் நீங்க ஏன் வந்து சட்டமன்றத்தில் நடக்கிற விவாதத்தை வந்து யூடியூப் சேனல்ல நீங்க லைவ் பண்ணலாம்? அது பாசிபிள் தானே? மக்களுக்காக தொடர்ந்து 78 ஆண்டு காலமாக உழைத்துக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் இதை வந்து லைவ் பண்ணலாமே. ஓகே மணிகண்டன், ஏன்னா மற்ற நபர்கள் 2 பேருமே வந்து அரசியல் சார்ந்து இருக்கிறவங்க, நீங்கள் அரசியல் படிக்கிறவங்க, அதனால் உங்களுடைய கேள்விகள் வந்து எல்லா மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு கேள்விகள் கேட்டிருக்கீங்க. உண்மையிலே இந்த நேரலையில் யாருக்கு பிரயோஜனம் இருக்கலையே நான் நிறையா விஷயங்கள் கற்றுக்கொண்டேன், நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறது உண்மையிலே நான் இது வந்துட்டேன். அருண் கொஞ்சம் குயிக்கா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் பதிவு செஞ்சேன். வந்து போற போக்குல வந்து தமிழக வெற்றிக்காரர் விஜய் மீட்ல போட்டுங்க குற்றச்சாட்டுகள் நம்ம ஏத்துக்கலாம், வந்து நம்ம ஏற்க முடியாதா இல்ல. அப்படிப்பட்ட வீண் பழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேர்ல வந்து பார்க்காம வர வச்சு பார்த்து ஆறுதல் சொல்றாரு, இது வந்து ஏற்புடையதா அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. நேர்ல வந்து பாக்குறதா தான் வந்து விஜய் அண்ணாவுக்கும் எண்ணம். அவர் அதுக்காக மட்டும்தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. தொடர்ச்சியா பர்மிஷன் கிடைக்கல. ஏன்னா எல்லா வீட்டிலும் நம்மளும் பயணிச்சிருக்கோம், எல்லாத்தோட வீட்டுக்கும். விஜயன் அங்க வந்தாரு அப்படின்னா காரை நிப்பாட்டிட்டு ஒரு வீட்டுக்கு போயிட்டு இன்னொரு வீட்டுக்கு போறதுக்கு அங்க கூட்டம் கூடும். அதையும் தாண்டி பர்மிஷன்ல நிறைய பிரச்சனை இருக்கு. ஒரே கரூர்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் நடக்கல. ஏன்னா வந்தீங்க திருப்பூர்ல, திண்டுக்கல்ல, ஈரோடு, ஏன்னா எல்லா இடங்களுக்கும் ஒரே நாள்ல போயிட்டு வர சாத்தியம் இல்ல. ஒவ்வொரு மாவட்டத்திலயும் போய் தனித்தனியா பர்மிஷன் வாங்கணும். இதுல இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு. பர்மிஷன் கிடைக்கல. அதையும் தாண்டி சொன்ன மாதிரி நீங்க சொன்ன மாதிரி தான் திருமாவளவன் அவர்கள் இங்க வர வச்சு பார்த்தது வந்து விமர்சனத்துக்கு உள்ளாகுது. அது வர வச்சு பார்த்தது நான் உயிரிழந்தவங்க யாருமே இதை குற்றச்சாட்டு சொல்லல. அவங்க எல்லாருமே விஜயண்ணாக்கு ஆதரவா தான் நிக்கிறாங்க. இப்போ வீட்டுல உயிரை பறிகொடுத்தவங்க எல்லாருமே விஜயண்ணாக்கு ஆதரவா தான் நிக்கிறாங்க. இல்ல ஒரே ஒரு சொன்னேன், இதுல குறிப்பா நான் தமிழர் சீமான் அவர்களுக்கு வந்து நான் மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா மிகவும் கீழ்த்தரமான ஒரு அரசியலை பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் மட்டும் இல்ல, மத்த நிறைய பேர் வந்து இந்த கீழ்த்தரமான விஷயங்களை பண்றாங்க. ஏன்னா அவங்க உயிரிழந்த அந்த இழப்புகள் ஏற்பட்ட குடும்பத்தை கேவலமா சித்தரிக்கிறாங்க. அதுல குறிப்பா சீமான் என்ன சொல்றாப்ல அப்படின்னா, ஒரு மேடையில இவங்க எல்லாம் சாக வேண்டிய ஆளுக்கு தான் சாகட்டுன்னு சொல்றாப்ல. இது எவ்வளவு ஒரு கொச்சையான வார்த்தை, எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஒரு வார்த்தைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அதுல உயிரிழந்தது குழந்தைகள் கூட இருக்காங்க. அந்த குழந்தைகள் எல்லாம் சாக வேண்டிய குழந்தைகளா? உண்மையிலேயே மக்கள் கடும் கோபத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஓகே அண்ணா, உங்களுடைய இறுதி கருத்து என்ன இம்மண்ணா? இல்ல, என்னுடைய இறுதி கருத்து நான் ஆரம்ப கட்டத்தில இருந்து சொல்றேன். அதாவது இந்த கரூர் சம்பவம், விஜயுடைய சுற்றுப்பயணம், இவர் பயன்படுத்தக்கூடிய இந்த கேரவன் வாகனம், இது அனைத்துமே வரக்கூடிய ஜனநாயகம் படம், பொங்கல் ரிலீஸ் ஆகக்கூடிய படத்துல காட்சியா இடம்பெறும் அப்படிங்கறத என்னுடைய கருத்து. 1 கோடி ரூபாய் பெட் வேற கட்டி ஏற்கனவே 1 கோடி ரூபாய் பெட் கட்டி ஆமா, ஒருவேளை இதெல்லாம் இடம்பெற்றுச்சுன்னா இந்த காலையின் யூடியூப் சேனல்ல நான் பேசுறத வச்சு நான் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துல அந்த படத்தின் மீதும் அந்த படத்துல வரக்கூடிய வருவாயின் அடிப்படையில நான் வந்து வழக்கு தொடுப்பேன் அப்படிங்கறதையும் இந்த பேட்டி மூலமா நான் தெரிவிச்சுக்கிறேன். அதாவது நம்ம தமிழக வெற்றி கழகத்திற்கு நம்ம எதிரானவர்கள் கிடையாது. நல்ல அரசியல் பண்ணுங்க, மக்களுக்கு புரிதல் அரசியல் பண்ணுங்க, மக்கள் பணியில இருங்க, வெளிப்படைத்தன்மையோட இருங்கன்னு தான் நாங்க கேட்கிறோம். நாங்க இவங்களுக்கு சாதகமா இவங்களுக்கு பாதகமா நாங்க பேசக்கூடிய நபர்கள் இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஓகேண்ணா, மிக்க மகிழ்ச்சி. இந்த நேரலையில் கலந்துக்கிட்ட 3 பேருக்கும் நன்றி. காளையன் யூடியூப் சேனல் வழியாக இனிமேல் தொடர்ந்து உங்களை எப்படியா இருந்தாலும் எல்லாரையும் ஒரு வாரத்துக்கு ஒரு திருப்பாவது கண்டிப்பாக எல்லாரையும் பங்கெடுத்து நான் எங்களுடைய சேனல் மூலமாக நிறையா மக்களுக்கு அரசியலை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுல விருப்பப்படுறேன். எல்லாருக்கும் நன்றி.
வணக்கம்.